நான் செத்துட்டேன். சாக மாட்டேன். நான் செத்துட்டேன். ஐயோ, நான் சாக மாட்டேன். ஐயோ, நான் சாக மாட்டேன். ஐயோ, அட பாவி, தினசரி கனவு கண்டு என் மேல வந்து விழுகிற. ஒரு நாளைக்கு மூச்சு முட்டி சாக போறேன், அப்புறம் ஆவியா வந்து உன்னை சாகடிப்பேன். சாரி நண்பா, என் அப்பனை கொலை பண்ணதுக்காக என்ன தூக்குல போட்டாங்க. உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டுப்பாங்களே? கேட்டாங்க. என்ன சொன்ன? கோழி பண்ண வைக்க பேங்க் லோன் வேணும்னு கேட்டேன். கனவுல கூட கோழி பண்ண ரேஞ்சுக்கு மேல போக மாட்டேங்கிறியே. ஐயா, உனக்கு என்ன தெரியும்? தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது. கோழி தான் முட்டை போடும், அந்த முட்டை தான் குஞ்சு பொரிக்கும், அந்த குஞ்சு கோழியாய் முட்டை போடும், அந்த முட்டையும் குஞ்சு பொரிக்கும். ஒரு குஞ்சுக்கு சீக்கு வந்தா பண்ணையே அழிஞ்சிரும். ஒரு அவிச்ச முட்டை வாங்க வக்கில்ல, நீ எல்லாம் கோழி பண்ணைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் பேங்க்ல லோன் ட்ரை பண்றேனே. பேங்க் லோனா? நீ தேதி என்ன? 15. ஐயோ, அந்த பேங்க்காரன் இன்னைக்கு வசூல் பண்ண வருவானே, இன்னைக்கு அவன்கிட்ட மாட்டின மறந்துதான். நம்ம நாட்டோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மோசமாயிடுச்சு சார். ஷேர் மார்க்கெட் வேற டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. போதா குறைக்கு பணத்தை வேற மூட்டை மூட்டையா கொள்ள அடிக்கிறாங்க. மத்த விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு சார். வழக்கமா மார்ச் எண்ட்ல தான் பணப்புழக்கம் டைட் ஆகும். இப்பெல்லாம் ஜனவரியிலேயே கஜானா காலி ஆயிடுது சார். இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின்ல இருக்க எவனுமே இந்தியாவில் தொழில் பண்றதுக்கு பயப்படுவான் சார். இதெல்லாம் நான் சொல்லல, பிபிசி வேர்ல்டு நியூஸ்ல சொல்றான். இப்படி ஆகி போச்சு நம்ம நாட்டோட நிலைமை. என்ன பண்றது? நம்ம கையில என்ன இருக்கு சார்? இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதுதான். புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. பழசு ஒரு 25, இப்ப கட்டிங் ஒரு 25, ஆக மொத்தம் 50 ரூபா கொடுங்க சார். சுப்பிரமணி, பணத்தை ஒன்னாந்தே தரப்பா. என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு? இந்த வாட்டியும் கடன் சொல்றீங்க. பணத்தை கொடுங்க சார். அதுக்கு ஏன் கத்தி மானத்தை வாங்குறேன்? நான் தான் பணம் ஒன்னாந்தே தர சொல்றேன்ல. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு பேங்க்ல இருந்து வாங்கின கடனை வசூல் பண்றதுக்காக வந்துருவான். நான் கடன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன புடிச்சு கொதறி எடுத்துருவான். பணம் தான் இல்லங்கிறேன்ல. அப்ப வாட்சை கட்டி கொடுங்க. வாட்சா? அட விடுப்பா, அவன் தான் இல்லங்கிறான்ல. சார், ஓசியில பேப்பர் படிக்கிறது தான் படிங்க. கடன் மேட்டர்லாம் நீங்க தலையிடக்கூடாது. கடனுக்கு முடி வெட்ட மாட்டேன்னு நீ உட்காரும் போதே சொல்லி இருக்கணும். ஏன் கடன் அன்பை முறிக்குன்னு போர்டு மாட்டிருக்கல, படிக்க வேண்டியதானே? அத நீ படிக்க மாட்டியாடா? பேங்க்ல கடனை வாங்கி கடையை வச்சுக்கிறீங்க, அதுலயே கத்திரிக்கோரு, கத்தி, சீப்பு, சோப்பெல்லாம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஒருத்த முடி வெட்டிட்டு கடன் சொன்னா அதை நீ ஒத்துக்க மாட்டியா? முதல்ல நீ வாங்கின கடனை திருப்பி கொடுறா. டே வெளியே வாடா, டே வெளியே வாடா, டே வந்துடுறா. என்னது தாய் குரங்கு வயிற்றுல குட்டி குரங்கு தவற மாதிரி தவிட்டு இருக்க? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா? சார் நாளைக்கு சார். என்னடா நாளைக்கு? சார் சத்தம் போடாதீங்க சார். ஏன் மானம் போகுதா? போகட்டுமா சார், கோச்சுக்காதீங்க சார். நான் இப்ப என்ன பணம் இல்லன்னு நான் சொன்னேன். ஓ, பேங்க்ல கடனை வாங்கிட்டு அதை இல்லன்னு வேற சொல்லுவியா? ஏண்டா ஒருத்தன் தலை கிடைச்சிட்டா அவன் காது கிட்ட கத்தி வச்சுட்டு இன்டர்நேஷனல் மேட்டர் பேசுற, பிபிசி பேசுற, கடனை கொடுக்க வக்கல காரணம் மார்க்ஸ் ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்கிற. பாடுவா, ஆல் த ஒர்க் ஸ்டாப். டேய் அது கூட, டேய் கத்தி குடுறா. கடனை கொடுத்துட்டு வேலையை தொடங்க. சார் இறங்க. கம் கம் கோ. சார் தலைய பாருங்க சார், பாதியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அரை தலையவே சுத்து போ. டேய் வா. நீ என்னங்க? ஸ்டெப் கட்டிங். எது ஸ்டெப் கட்டிங்கா? திரும்ப இதுல எங்கடா ஸ்டெப் கட்டிங் பண்றது? கத்தி பட்டா ரத்தம் கொட்டிரு. டேய் அவன் தான் ஸ்டெப் கட்டிங்னா நீ எப்படா உட்கார வைக்கலாம்? டேய் ஒரு கஸ்டமரை ஏமாத்துற பாவம் ஒண்ணு சும்மா விடாதடா. டேய் இனிமே நீ பார்பர் ஷாப் பக்கமே வரக்கூடாது. போடா. வர மாட்டேன் சார். டேய் அண்ணா பொண்ணு பார்க்க போறனுங்க. பாதி தாடியோட எப்படிங்க போறது? அப்படியே தான் போக முடியும், வேற எப்படி போக முடியும்? போய் பொண்ண பாரு. போ 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 போ. க்ளோஸ் க்ளோஸ் போ க்ளோஸ். இந்தா கத்தி, இதெல்லாம் ஒரு பையில போட்டு கொடு. கடை முடிச்சு சாவி கொடு. எடுத்து போடுறா. இந்தா புடி, அதெல்லாம் எடு புடி. நாதன், நீ கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு. நான் தாடி மீச ஒட்டியிருக்கேன்னா காரணத்தோட தான் ஒட்டியிருக்கேன். என்ன காரணம்? ஐயோ பேங்கார வரானே. மேரி இந்தியா தமிழ்நாடு, அமெரிக்கா தமிழ்நாடு. இந்த ஏரியாவில் ஒரு பன்னிக்குட்டி குடி இருந்தது, அது பேர் தனிகாசனம். அதை பாத்தீங்களா? நான் தண்ணி அடிச்சோன்னு பார்த்தது இல்லையே, தனி ஆச்சரத்தையும் பார்த்தது இல்லையே. வாட் இஸ் மேட்டர்? ஓ, நீங்க இந்த ஏரியாவிலே இல்லீங்களா? நான் இந்த நாடிலே, வெளிக்கு நாடு. என்னது வெளிக்கு நாடா? எங்க பாஸ் உங்களுக்கு புரியாதுல்ல. என்னடா நம்ம இதை எடுத்துட்டு போறோமே, இதுக்கு வேலை வருமா வராதான்னு நினைச்சேன். அந்த வேலையே வந்துருச்சு. சார், நீங்க இந்தியாவில எத்தனையோ இடத்தை பாத்திருப்பீங்க. இத பாத்திருக்கீங்களா சார்? இதான் சார் சிசருங்கிறது. கட்டிங் தாடி, சம்டைம் கட்டிங்ஸ் காது. புரியல? இங்க பாருங்க சார், இன்னொரு அதிசயத்தை. இதான் சார் நீங்க பார்க்க வேண்டிய அதிசயம். சவரக்கத்தி. இட் இஸ் கட்டிங்ஸ் பண்ணக்கூடிய சார்.
ஆபத்து வரும்போது மதர் டங்ல தான் சார் மதரை கூப்பிடணும். எங்க பாஷையில கூப்பிட்டா உங்க மதர் எப்படி சார் வருவாங்க? சொல்றாங்க மம்மி. மம்மியா? டேய் ஏண்டா ஆட்டு வார அரைவாசி ஒட்டி மூக்கு கீழே ஒட்டிட்டா உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதா? மவனை இன்னைக்கு நீ பணத்தை வைக்கல இங்கேயே உன்னை குத்திட்டு ஜெயிலுக்கு போய் கை அண்ணா விட்டுருங்க அண்ணா. என்னண்ணே பார்த்தா நல்ல பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்கிறீங்க. இந்த கடங்கார நாய் கூட ஏன் சார் சுத்துறீங்க? இவனை கொடுத்துறேன் கொண்டுறாதீங்க. எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. இவனை விட்டுட்டா இவன் வாங்கின கடனை யார் நான் அடைக்கிறது? தரேண்ணே. நீங்க எப்படி தருவ? அது இல்லண்ணே, நீங்க எனக்கும் ஒரு லோன் வாங்கி கொடுத்தா அவனோட கடனும் சேர்த்து அடிச்சிடறேன். சபாஸ், சரியான ஐடியா. இவ்வளவு நாள் இவன் பின்னால அலைஞ்சது பத்தாது, இனி உன் பின்னாலே அலைய சொல்றியா? என்னது? ஐயோ, என்கிட்ட நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, என்ன நம்புங்கண்ணே. சரி நம்புறேன் சார். உங்களுக்கு லோன் கிடைச்சதா? ஏன் விட்டு போறான்? லோன் கிடைச்சிருக்காது. ஏன்டா வயிற்றுச்சல கொட்டிக்கிற? நதன் நதன், ஏப்பா மூஞ்சி தொகை போட்டு வர்ற? ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதுக்காக லோனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன மிஸ்டேக்? என் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இனிஷியலா போட்டேன். அதை அவங்க டிகிரி நடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு புரியலையே. அதாவது என் அப்பன் பேர் முத்துவேல் அருணாச்சலம், அதை சுருக்கி எம்ஏ என் பேருக்கு பின்னாடி போட்டேன். அது ஒரு மிஸ்டேக்கா? நோ நோ, அதெல்லாம் ஒரு மிஸ்டேக்கா? நல்ல வேளை நீ எம்ஏ படிக்கல. படிச்சிருந்தா அவன் படிப்புக்கு ஒரு எம்ஏ, ஒப்பம் பேருக்கு ஒரு எம்ஏ, டபுள் எம்ஏ வாங்கியிருப்ப. யோ, அது மிஸ்டேக்காவா? 4 420யா? ஏன் சார், கோழி பண்ண வைக்க குவாலிஃபிகேஷன் தேவையா? வேற என்ன தேவை? ஒழுங்கா தவிடு வைக்கணும், தண்ணி வைக்கணும். இங்கிலீஷ் தெரியும் என்ன? கோழி கோச்சிக்குமா? இஸ் டூ பேட். டேய் நாயே, மூடா வாயே. இவனை கூட கூட்டிட்டு வரும்போதே தெரியும் லோன் கிடைக்காதுன்னு. தமிழே தகராறு, இதுல இங்கிலீஷ். படா. சார் கோபப்படாதீங்க. என்னண்ணா இப்படி அம்போன்னு விட்டு வந்துட்டீங்க? மிஸ்டர் நாதன், நம்ம கோடீஸ்வரன் தான் கோச்சுக்கலாம். நான் கோடீஸ்வரன் தான். கோடீஸ்வரனா எப்படி? கோழி பண்ண வச்சு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம். யோ, அதுக்கு லோன் வாங்கணும். இப்படி கண்டதுக்கெல்லாம் செலுத்திக்கிட்டா சிங்கிள் டீ கூட இல்லாம அலைய வேண்டியதுதான். எப்படியாவது அந்த அம்மாட்ட லோன் வாங்கணுமே. ஒரு ஐடியா. என்னண்ணே? அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. நீயும் பர்சனாலிட்டியா இருக்கிற, முக்குக்கு முக்கு நின்று அந்த பொண்ணை ரூட் விட்டுரு. அப்புறம் ஈஸியா அந்த அம்மா கிட்ட ஃபைல்ல கையெழுத்து வாங்கிடலாம். கடனுக்காக காதலா? கடங்கார பையலுக்கு தானே காதலே பண்றானுங்க. அந்த பொண்ணு இவனை காதலிக்குமா? பின்ன உன்ன காதலிக்குமா? தெரியல. இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்ட? சும்மா கேட்டேன். டேய், சும்மா எப்படா நீ கேட்கலாம்? சரி, அதை விடுங்க பிரதர். எப்படி விட முடியும்? காதலை பத்தி பேசும்போது நீ எப்படி பேசலாம்? மிஸ்டர் நாதன், கம். ஐயோ, என்னது முடி? இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அத கட்டி மலை எழுப்போம். வந்தா மலை, அந்த அதேதான் எதேதான் அதேதான். அதான்டா. மிஸ்டர் நாதன், பவுடர் பூசிக்க, சீப் சீவிக்க, கூலிங் கிளாஸ் மாட்டிக்க. நாளையில இருந்து அந்த பொண்ணு பின்னால டாக்கு மாதிரி சுத்து. ஃபுல் டைம் ஜாப் உனக்கு. அதான் நாங்க சுத்துறது இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்களை சுத்துவாடா. என்னது நாங்களா? டேய், உன் மூஞ்சியை நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? உன்னை பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிமோனியா வந்துடும்டா. ஏன்டா இளவு கொட்டுற? மிஸ்டர் நாதன், அந்த அம்மாவை நீ பார்த்தல? அழகா வெயிட்டா இருந்தாங்க. அப்படியே 20 இயர்ஸ் ரிவைண்ட் பண்ணு. பண்ணிட்டியா? அப்படியே பாஸ் பண்ணு. பண்ணிட்டியா? இப்ப சொல்லி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. பாடுவா. இப்ப நீ சொல்லு. சூப்பர். அதுதான் அந்த பொண்ணு. டேய், வண்டி நம்பர் என்ன சொன்ன? 7005. அது வரும்போது வரட்டுப்பா. இங்க பத்தியா கலர் கலரா காலேஜ் கழிச்சு கம்மிங்க பார்த்தா கண்ணெல்லாம் கூசுதுப்பா. என் கூட கொஞ்சம் அப்படி வந்து நிக்கிறியா? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அந்த பொண்ணு என்ன சேர்த்து அடிக்கும் போது சைடுல நீ சேர்ந்து அடிச்சுக்கலாம்ல. அடி சிறப்பால. நீ தெரிந்தவே மாட்ட. ஹேய், எப்படி இருக்க? செருப்போட இருக்க. ஐயோ, டேய், ஏன்டா தள்ளி விட்ட? ஒண்ணும் எல்லாம் துரத்துறாங்கப்பா. அப்படி என்ன பண்ண? வழி விடுங்கன்னு இங்கிலீஷ் சொன்னேன். என்ன சொன்ன? எஸ்கியூஸ் மீ. ஐயோ, அது எஸ்கியூஸ் மீ இல்லடா, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்கியூஸ் மீனா? சரி, முத்தம் கூடன்னு அர்த்தம். அதான் துரத்துறாங்க. டேய், 7005டா. நான் என்ன 8005 தான் சொன்னேன். கம்மியா? ஹலோ, வண்டி நம்பர் 7005. போடா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மிஸ் மது? I am Miss Madhu. ஐயோ, இந்த பேரை விட இங்க மாட்டிடலாம்.
ஐயோ சாரிமா மன்னிச்சுமா ஐயோ தெரியாம போட்டோம் ஏண்டி உன்னை பார்த்தா இப்படி ஓடுறாங்க? ஒண்ணும் இல்ல, பேர் என்னன்னு கேட்டாங்க, மதுன்னு சொன்னேன். அதுக்கா இப்படி ஓடுறாங்க? அதுக்கு இல்ல, இது சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா மூட்டை பூச்சி மருந்து எதுக்கு? கிட்னி லிவர் கண்ணு எல்லாத்தையும் தான் வாங்குறாங்களே. உடம்புல இருந்து எல்லாத்தையும் புடிங்கி கொடுத்துட்டேன்னா பாடி பெட்டர் மேக்ஸ் லைட் மேன் மாதிரி தம்மா துண்டா சுருங்கி போயிடும். இதே கையில பறக்குன்னு மண்ணை பறிச்சு உன்னை அடக்கம் பண்ணிடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? இங்க பாரு, லைசென்ஸ் இல்லாத நாய் ஒண்ணு ஓடி வந்திருக்கு. ஐயா அந்த பொண்ணு அழகே இல்லனே. அழக பத்தி படுவா, நீ பேசாத. பிரதர் பேசலாம், ஓரளவுக்கு நானும் பேசலாம். டேய், என்ன நக்கலா? இல்ல காரு. கார் இல்ல வேனு. என்ன நக்கல் பண்றிய நீ? அது கூட நல்லா இருக்கு. உண்மையிலே பிரதர் ரொம்ப 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 கொமட்டிக்கிட்டே வருது. அவகிட்ட நெருங்கி எப்படி நான் லவ் ஃபீல் பண்ண முடியும்? டேய் வாடா அந்த பக்கம். ரூஸ் தரமா பேசாத. அந்த பொண்ணு எல்கேஜில இருந்து ஸ்கூல் கூட்டி போய் விட்டதே நான் தான். ஹை ஸ்கூலுக்கு போகும்போது கட் பண்ணிட்டாங்க. ஏன்? அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டூபிட். போடா. இந்த அந்த பொண்ணு போட்டோ இதில் இருக்கு, பார்த்து முடிவு பண்ணு. ஐசி அவரு உன்னைய சொன்ன